Welcome to online class with Hema. 9th math first chapter set language exercise 1.5 first sum using the adjacent Venn diagram find the following sets. Venn diagram கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 7 subdivisions கேட்டிருக்காங்க. A minus B, B minus C and A dash union B dash, A dash intersection B dash, B union C whole dash and A minus B union C and A minus B intersection C. இது எப்படி போடலான்னா A minus B. A minus Bனா மைனஸ்க்கு அப்புறம் B இருக்குது, அது பியில் இருக்கிறத ஒமிட் பண்ணிடணும், பியில் இருக்கிறது ஃபுல்லாக ஒமிட் பண்ணிடணும். ஓகேவா? இந்த ஏல பியை ஒமிட் பண்ணிவிட்டு ஏல இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னா A மைனஸ் பினா என்னென்னா மைனஸ்க்கு அப்புறம் இருக்க பியை ஒமிட் பண்ணிவிட்டு ஏல இருக்கிறது. அப்போ என்னென்னா செட் ப்ராக்கெட்ஸில் போட்டுக்கோங்க 3 4 6 எழுதுறது அசெண்டிங்கில் எழுதிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி மைனஸ் சி. பி மைனஸ் சினா பியும் சியும் எடுத்துக்கணும். சியில் இருக்கிறது ஃபுல்லாக ஒமிட் பண்ணிவிட்டு, ஏன்னா மைனஸ்க்கு அப்புறம் சி இருக்குது, சியில் இருக்கிறது ஃபுல்லாக ஒமிட் பண்ணிவிட்டு பியில் இருக்கிறத எழுதணும். அப்போ என்னென்னா -1 5 7. ஓகே, சியில் இருக்கிறது ஃபுல்லாக ஒமிட் பண்ணிவிட்டு பியில் இருக்கிறத எழுதணும். அப்போ என்ன இருக்குது பியில், சியில் இருக்கிறது ஃபுல்லாக ஒமிட் பண்ணிவிட்டு பியில் என்ன இருக்குன்னா -1 5 7. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா A dash யூனியன் B dash, யூனியன் B dash. ஃபஸ்ட்டு A dash என்னன்னு பாருங்கள். ஸோ A dash என்னன்னா யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது ஏல இல்லாதது. ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செட் என்னன்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, யூனிவர்சல் செட்னா ஃபுல்லாகவே வரும். என்னென்ன பார்த்துக்கோங்க. யூனிவர்சல் செட்னா -3, ஓகே, -3 -2 -1 0, ஓகே, 1 1, அப்புறம் என்ன இருக்குது 1 3 4 5 6 7 8, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 இருக்கா பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, ஸோ இது யூனிவர்சல் செட். இப்போ ஏ டேஷ் ஏ என்ன, இதுலேருந்து ஏ என்னென்னா ஏ ஃபுல்லாக இருக்கிறது எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, ஏ ஃபுல்லாக இருக்கிறது என்ன -2 -1 3 4 6, இதுதான் ஏ. ஸோ ஏ டேஷ்னா என்னன்னா யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது ஏல இல்லாதது. அப்போ ஏ டேஷ் என்னென்னா 1 2 0 -3 5 7 8. ஓகே, ஏல இல்லாதது யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது. 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஸோ இங்கே 2 இருக்குது. ஓகே, இங்கே அப்போ யூனிவர்சல் செட்டில் 2வும் வரும், 2 3. ஸோ டோட்டலாக 12. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பாருங்கள் -2 -1 3 4 6, இதான் வந்து ஏல ஃபுல்லாக இருக்கிறது. இப்போ ஏ டேஷ்னால் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது ஏல இல்லாதது. அப்போ 1 2 0 -3 5 7 8. இப்போ டோட்டலாக இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுவும் 12 வருதான்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. பி டேஷ் ஃபஸ்ட்டு பி என்னன்னு பார்த்துக்கோங்க. பியில் ஃபுல்லாக இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. என்ன -2 -1, ஓகே, 5 7 8. திஸ் இஸ் பி. வாட் இஸ் பி டேஷ் ஃப்ரம் திஸ்? பி டேஷ்னால் என்ன, யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது பியில் இல்லாதது. அப்போ என்னென்னா -3 0 1 2 3 4 6. ஓகே, யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது பியில் இல்லாதது. பட் டோட்டல் 12 வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டது கரெக்டு. பிகாஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது 12. ஓகே, பியில் இருக்கிறது, பியில் இல்லாதது யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஸோ இது ஓவர். என்ன கேட்டிருக்காங்க தேர்ட் சப்டிவிஷனில் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அப்போ ஏ டேஷும் பி டேஷும் ஃபுல்லாக எடுத்து எழுதிருங்க. என்ன எழுதணும் -3, ஓகே, 0 1 2 3 4 5 6 7 8. திஸ் இஸ் ஏ டேஷ் பி யூனியன் பி டேஷ்.
அப்படின்னா ஏ டேஷும் பி டேஷில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதிடணும். ஓகே, 2 டைம்ஸ் இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, ஒரு தடவை தான் எழுதணும். ஓகே, 0 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, பட் ஒரு தடவை தான் எழுதணும். பட் ரெண்டுத்துலேயும் இருக்க எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்? அது ரொம்ப ஈஸி. ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், இதுதான் வந்து 4th சப்டிவிஷன். ஓகே, 4th ஏ டேஷ் ஓகே, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னால் இதுலேயும் காமனாக இருக்க எலிமெண்ட் என்னென்ன இருக்குது? -3 காமனாக இருக்கா? -3. அப்புறம் 0 காமனாக இருக்குது, 0. அடுத்தது 1 2, இங்கேயும் 1 2 இருக்குது, இங்கேயும் 1 2 இருக்குது. ஸோ 1 2 காமன் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஏ டேஷ் அண்ட் பி டேஷ். அப்போ -3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகே, அண்ட் தென் 0 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, 1 2. ஓகேவா? ஸோ காமன் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஏ டேஷ் அண்ட் பி டேஷ் இஸ் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் பி யூனியன் சி ஹோல் டேஷ்? ஃபஸ்ட்டு பி யூனியன் சி என்னன்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு பி என்ன தெரியும்? பி ஈக்குவல் டு -2 -1 5 7 8 யூனியன் சி. யூனியன் சி ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பி யூனியன் சி இஸ் வாட்? சி வந்து என்ன? இந்த டயக்ராம்லேருந்து -3 -2 0 3 8 இஸ் சி. போடுங்க, -3 -2 0 3 8, இதுதான் வந்து சி. ஸோ பி யூனியன் சி என்னென்னா ஈக்குவல் டு ஃபுல்லாக எடுத்து எழுதுருங்க. -3 -2 -3 -2 -1 0 3 5 7 8 is B union C. What is கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா B union C whole dash. B union C whole dashனால் என்னென்னா B union Cயில் இருக்கிறது யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது B union Cயில் இல்லாதது. ஓகே, ஹோல் டேஷ். அப்போ என்னென்ன வந்து இல்லைன்னா யூனியன் B union C whole dash is யூனிவர்சல் செட் மைனஸ் B union Cன்னு எழுதிக்கோங்க. அப்போ தான் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது B union Cயில் இல்லாதது. அப்போ யூனிவர்சல் செட்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க. என்னென்ன? -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8, இதுதான் யூனிவர்சல் செட் மைனஸ் B union C. B union C என்ன? -3 -2 -1 0 3 5 7 8. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். -3 இருக்கா, -2 கேன்சல் பண்ணுங்கள், -1 0 கேன்சல் பண்ணுங்கள், 3 5 7 8. பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 1 2 1 2 4 and 6. This is B union C whole dash. Okay, universal set minus B union C. First B union C கண்டுபிடிச்சிருங்க. C என்னென்னா Cயில் இருக்க எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த டயக்ராம் Cயில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்னென்னவோ அதுதான் வந்து C. -3 -2 0 3 8. So B union C whole dash na universal set minus B union C. So universal set minus B union C. இப்போ இதில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் இதில் கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 1 2 4 6, இதுதான் வந்து B union C whole dash. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 6th one A minus B union C. 6th one is what? A minus B union C. இப்போ A என்ன? A என்னென்ன எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதுங்க. ஃப்ரம் த டயக்ராம் A என்னென்ன எலிமெண்ட்ஸ்னால் -2 -2 -1 3 4 6. Okay, this is A minus B union C. B union C is what? Last time we கண்டுபிடிச்சோம் -3 -2 -1 0 3 5 7 8. Okay, this is B union C. Again காட்டுறேன். A என்ன? -2 -1 3 4 6. Okay,
B union C is minus 3, minus 2, minus 1, 0, 3, 5, 7, 8. So, இது A minus B union C. So, A minus B union C is what? Minus 3 இங்கே இல்லை. Okay, leave it. Minus 2, minus 1. 3 இங்கே இருக்குது. 3 cancel பண்ணிடுங்க. Okay, 3 cancel பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 4, 6 equal to 4, 6. This is A minus B union C. இங்கே இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் இங்கே கேன்சல் பண்ணும். minus 3, minus 2, minus 1 and then 3. இதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, லீவ் இட். பட் இது கேன்சல் பண்ண போக பேலன்ஸ் எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் 7th ஒன் என்னென்னா A மைனஸ் B intersection C. What is B intersection C? First B intersection C கண்டுபிடிச்சிருங்க. B intersection C is what? B என்ன Bயில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதுங்க. -2, -1, 5, 7, 8 intersection. C is what? -3, -2, 0, 3, 8. What is B intersection C from this? இதில் -2 இருக்குது, -2 இருக்கா, -2 and then இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது. That means common elements from B and C is B intersection C. ஸோ இந்த மைனஸ் இதில் ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குன்னா -2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, 8 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, -2, 8. அண்ட் வாட் இஸ் A minus B intersection C? A எலிமெண்ட்ஸ் என்ன? -2, -1, 3, 4, 6 minus what is B intersection C? -2, 8. புரியுதா? A minus B intersection B intersection C. இந்த -2 இங்கே இருக்கா, கேன்சல் பண்ணிடுங்க. 8 இங்கே இல்லை, லீவ் இட். ஸோ என்னென்ன எலிமெண்ட்ஸ்னால் -1, 3, 4, 6. திஸ் இஸ் A minus B intersection C. -2 இங்கே இருக்குது, இந்த -2 கேன்சல் பண்ணிடணும். 8 இங்கே இருக்குது, பட் இங்கே இல்லைன்னா விட்டுருங்க. பேலன்ஸ் என்ன எலிமெண்ட்ஸோ கேன்சல் பண்ண போக பேலன்ஸ் என்ன எலிமெண்ட்ஸோ அதை எடுத்து எழுதணும். -1, 3, 4, 6. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.